இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். என்ன அப்புறமா வந்து பாரு. இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். வெண்ணிலா, வா, இப்படி வந்து உட்காரு. எப்படியோ எந்த பிரச்சனையும் இல்லாம பூஜை நல்லபடியா முடிஞ்சது. பூஜையெல்லாம் நல்லாதான் போச்சு. ஆனா வெண்ணிலாதான் கொஞ்ச நேரத்துல கடவுள் கிட்டயே ஒரு தர்ணா போராட்டம் பண்ணிட்டா. கரெக்டா சொன்னீங்கக்கா. ஏன் நீ தாலி காணாம போனா திருடனை தான் பிடிக்க போவாங்க. நீங்க என்னடானா கையில கற்பூரத்தை வச்சு மேஜிக் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மேஜிக் இல்ல அருவி, வெண்ணிலா கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அதுக்கு இப்படிதான் கையில கற்பூரம் ஏத்துவாங்களா? ஏதோ திருடன் வருண் கிட்ட மாட்டிக்கிட்டான். வருண் மட்டும் தாலிய காப்பாத்தி கொண்டு வரலனா வெண்ணிலாவோட கை என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாரு. அதெல்லாம் அண்ணி பிளானோட தான் பண்ணிருக்காங்க. என்ன பிளானா? ஆமா பெரியம்மா, அன்னிக்கு தினமும் அண்ணன் கையால சாப்பாடு ஊட்டிக்கணும்னு ஆசை. அதுக்கு பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்காங்க. கரெக்ட் தானே அண்ணி? என்ன வெண்ணிலா, வருண் கிட்ட கேட்டா அவன் ஊட்டி விட போறான். அதுக்காக இப்படியா பிளான் பண்ணுவ? அத்தை, அதுவும் கரெக்ட் தான். வருண் கிட்ட நேரா கேட்க வெக்கப்படுற போல இருக்கு. ஏமா புருஷன்கிட்ட கேட்க என்ன வைக்கும்? என்ன வருண், நீ ஊட்டி விட மாட்ட? நான் எப்ப என் பொண்டாட்டி கேட்பான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏங்க அத்தை, என்னவோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். சரிங்க அத்தை, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் போய் சமைக்கிறேன். ஏய், உட்காரு. இன்னைக்கு நான் சமைக்கிறேன். எனக்கு எதுக்கு போன் பண்ற? நான் தான் உன்னை போன் பண்ண கூடாதுன்னு சொன்னேன். மேடம் என்ன மன்னிச்சிடுங்க மேடம். தாலியை பறிச்சுட்டு போகும்போது போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மேடம். என்னடா சொல்ற? ஆமா மேடம், போலீஸ் அடிச்ச அடியில வேற வழி தெரியாம உண்மையை சொல்லிட்டேன் மேடம். அப்புறம் உங்க வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தர் சொல்லிதான் மேடம் எங்களை ரிலீஸ் பண்ணாங்க. எங்க வீட்டுல இருந்தா? ஆமா மேடம், நாங்க உண்மையை சொன்னதும் போலீஸ் உங்க வீட்டுல இருக்கிற யாருக்கோ தான் கால் பண்ணி எல்லா உண்மையும் சொன்னாங்க. அவங்க கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களே ரிலீஸ் பண்ணாங்க. நீ என் பேரை சொன்னியா? ஆமா மேடம், நான் எவ்வளவு மறைக்க ட்ரை பண்ணேன். ஆனா அவங்க அடிச்ச அடியில வேற வழி இல்லாம உங்க பேரை சொல்லிட்டேன் மேடம். சாரி மேடம், உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லதான் கால் பண்ணேன். போன போயிடா இடியட், எல்லாத்தையும் சொதப்பிட்ட. அந்த தாலிய புடுங்கியாவது வெண்ணிலாவை வீட்டை விட்டு துரத்தலான்னு பிளான் பண்ணா அந்த ரவுடி ராஸ்கல் எல்லா உண்மையையும் வளரி பயப்பட வச்சுட்டானே. வான்மதி, நீ எதுக்கு இப்படி பின்னாடியே வரன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எதுக்காகவும் பின்னாடி வரலத்த, சும்மாதான் வரேன். உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னத்த சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. நீ பண்ண காரியம் எனக்கு தெரியுமா தெரியாதான்னு ரொம்ப குழம்பிக்க வேண்டாம் வான்மதி.
எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் ஏன் அமைதியா இருக்க? இப்ப எங்க போயிட்டு இருக்கேன்னு தெரியாம தானே பின்னாடியே வந்துட்டு இருக்க? நான் எங்க போறேன், என்ன பண்றேன்னு உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நேரம் வரும்போது எல்லாருக்கும் தெரிய வரும். இப்ப போய் வீட்ல வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. ஹலோ சார். என்ன வருண், ஆள் இருக்கீங்களா? ஃபோன் மெசேஜ் எதுவுமே காணோம். இல்ல சார், பிசினஸ் விஷயமா கொஞ்சம் அலைஞ்சுகிட்டு இருக்கேன், அதான். வேலை நடக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. ஏன் சார், என்ன ஆச்சு? ஆமா வருண், 1 மந்த்ல இந்தியால அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு சொன்னீங்க, டாக்குமெண்ட்ஸ் வந்துடும்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் எதுவும் வரலையே. சார், அதுக்கான ஒர்க் தான் போயிட்டு இருக்கு, சீக்கிரமே சென்ட் பண்ணிடுறேன் சார். ஒவ்வொரு முறையும் இதான் சொல்றீங்க, ஆனா அனுப்ப மாட்டீங்களே. நீங்க சொன்னதை நம்பி தான் நான் எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். எங்க சைடு எல்லாமே ரெடியா இருக்கு. இனிமே நீங்க டாக்குமெண்ட்ஸ் அனுப்புனாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியும். ஓகே சார். டைம் போயிட்டே இருக்கு வருண், நீங்க லேட் பண்ண எல்லாமே லேட் ஆகும். அது மட்டும் இல்ல, நீங்க நினைச்ச மாதிரி 3 மாசத்துல எல்லாம் இங்க வர முடியாது. ஏற்கனவே வாராதுன்னு இங்க சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு. இப்போ என்ன சார் பண்றது? மேக்ஸிமம் 1 வீக்ல உங்க இந்தியா பிசினஸ் டீடைல்ஸ் எனக்கு வேணும். அப்பதான் ஃபர்தரா என்னால மூவ் பண்ண முடியும். இல்லனா நீங்க வேற ஏஜென்ட்ட பாத்துக்கோங்க.